மக்களே கொஞ்சம் உஷாராயிக்கங்க. இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமு, இல்லத்தரசிகளுக்கான வேலை, ஸ்டூடெண்ட்ஸுக்கான வேலை, வீட்ல இருந்தே நீங்க பார்ட் டைமா வேலை பார்க்கலாம். ஃபுல் டைமாவும் பார்க்கலாம். வேலை பார்த்துட்டு இன்னும் இதையும் நீங்க சேர்த்து கன்டினியூ பண்ணிக்கலாம். இப்போலாம் நெறைய இடத்துல நெறைய ப்ரமோஷன்ஸ் போயிட்டுருக்கு. இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா, வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் லேர்னிங்ஸ் எடுக்கலாம். மந்த்லி 30 to 40K வரைக்கும் உங்களால் இதில் லேர்னிங்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு நிறைய இடத்துல நிறைய ப்ரமோஷன்ஸ் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். தயவு செஞ்சு சொல்கிறேன், அது எதையுமே நீங்கள் நம்பிடாதீங்க. ஐயா, அப்புறம் இன்னொரு விஷயம். இது மனுஷன மாயாஜாலம் ஆக்கிற பெட்டி மட்டும் இல்லங்க, செத்த பணத்தை எந்திரிச்சு பேச வைக்கக்கூடிய மர்ம பெட்டி. அதுக்கு என்னங்கிற இப்ப? அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிட்டு இருக்கீங்க. சார், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். உங்ககிட்ட இருக்க காசு பணத்தை மொத்தமா அள்ளி கொடுத்தீங்கன்னா எடுத்துட்டு வர்றதுக்கு டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு இப்படி தான் கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ மாதிரி நம்மளோட காசையும் மொங்கா பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போல்லாம் மோஸ்ட்லி பிட் நோட்டீஸு இந்த மாதிரி நிறைய இடத்துல அடிச்சு ஓட்டுறாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இல்லத்தரசிகள்லாம் வேலை பார்க்கலாம், 30 to 40 அப்படின்னு சொல்லி இதை நம்பி நம்மளும் கால் பண்ணோன்னா ஒரு வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஹாய் அனுப்புங்க, நாங்கள் வந்து ஒரு வீடியோ அனுப்புவோம். அது வந்து ஒரு 20 நிமிஷம் வீடியோ, அதை ஃபுல்லாக பாருங்கள். கடைசியில் தான் இன்கம் ப்ரூஃப் கொடுப்பாங்க. அதனால் பொறுமையாக பாருங்கள், அப்போ தான் இந்த ஒர்க் பற்றி உங்களுக்கு புரியும் இப்படின்னு முதல்ல ஒரு ஹிண்ட் கொடுத்துருவாங்க. அப்பயே கண்டுபிடிச்சிடலாம் இது MLM தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதை புரிஞ்சுக்கிட்டு அதில் விழுகாமல் தப்பிச்சு வெளியில் வந்துடணும். அவங்க கொடுக்குற வார்த்தை என்ன தெரியுமா? மேம் நீங்கள் 10,000 கட்டினா போதும் மேம், இது நீங்கள் எங்களுக்காக கட்ட வேணாம், உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமாவை இந்த 10,000 மூலிமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். யார் வீட்டுக்கு யார் 10,000 கட்டி மளிகை சாமான் வாங்குறாங்கன்னு எனக்கே ஒன்றும் புரியல. இந்த மாதிரி நான் நிறையா நோட்டீஸ் பார்த்து நிறைய நோட்டீஸ்க்கு கால் பண்ணி ரொம்பவே சஃபர் ஆகி ப்ரெஷர் ஆகி அதை பற்றி நம்ம சொன்னாலும் அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. எங்கள் கம்பெனி அப்படி கிடையாது மேம், நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனியில் காசு போட்டு ஏமாந்ததுக்கு எங்கள் கம்பெனி பொறுப்பாக முடியுமா? எங்கள் கம்பெனி அப்படி கிடையாது, நீங்கள் நம்பி காசு போடுங்க, நான் பொறுப்பு. இதே ஊரில் தான் எல்லா கம்பெனிலையும் ஊட்டிகிட்ருக்காங்க. ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் அதில் ஏமாந்துட்டீங்க அப்படின்னா அடுத்தவங்களையும் அதில் கொண்டு வந்து ஏமாற்றி அந்த காசை நம்ம ஏர்னிங்ஸாக எடுக்கணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நம்ம ஏமாந்த வரையும் போதும், அடுத்தவங்களுக்கு இந்த ஒரு நிலைமையை கொண்டு வந்துடக்கூடாதுன்னு தயவு செஞ்சு நினைங்க.